சரியான குழப்பமா இருக்கு. அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்தது. அதனால தான் எனக்கு சென்டருக்கு வர முடியறது இல்லை. இருந்து இருந்து ஒருக்கா தான் சென்டருக்கு வர முடியுது. அங்க நிறைய சேவையெல்லாம் நடக்குதாமே, நீங்க போடுங்களா பிரதர்? எனக்கு தான் வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுலே டைம் போகுது. அதனால தான் என்னால அந்த பக்கமே வர முடியுது இந்த சென்டருக்கு. இல்லை பிரதர், நீங்கள் சொல்கிறது தவறு. பாபா ஒவ்வொரு நாளும் முரளியில் நமக்கு சில கருத்துக்களை சொல்கிறாரு. அந்த கருத்துக்களில் உங்களுடைய பிரச்சனைக்கு விடையும் கிடைக்கும். நீங்கள் பாபாவோட தொடர்ந்து பாபாவோட நினைவில் இருக்கிற நேரம் அதனுடைய பூர்ண பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். பிரச்சனைகளை பாபாவால் மட்டும்தான் சீர் செய்ய முடியும். பிரச்சனைகளை நீங்கள் உங்களோட கையில் எடுத்தீங்கன்னா என்றைக்குமே அதுக்கு முடிவு கிடைக்காது, முடிவை காணவும் முடியாது. சரி, அதுக்கு ஒரு உதாரணமும் திரௌபதின்ற கதையை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். பக்தியில் அவங்க தங்களுடைய இதை பல மற்றவங்களோட உதவியை நாடினாங்க, இறைவன் உதவி நாடல. கடைசி நேரத்தில் இறைவன் உதவியை நாடினால அவருக்கு உதவி கிடைச்சது. அதுபோல் நீங்கள் உங்களோட பிரச்சனை எல்லாம் இறைவன்கிட்ட சொல்லுங்கள். அவர் அதுக்கான நல்ல ஒரு இதை பதிலை தருவார். சரி பிரதர். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, பிரம்மகுமாரிகளுக்கு வந்தா சைவம் தான் சாப்பிடணுமாமே, வெள்ளத்தான் விடணுமாமே, கல்யாணமே கட்ட முடியாதாம். அதனால தான் அவங்க பிரம்மகுமாரிகள் வர்றதில்லைன்னு எனக்கு சொன்னாங்க. அப்படி இல்லை பிரதர். அப்படி தூய்மைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. தூய்மையை கடைப்பிடிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய தன்மையும் பொறுத்தது. ஆனால் பிரம்மகுமாரிகள்கிட்ட வர்றது இப்படித்தான் வரணும்ட்டு இல்லை. நான் கிட்டத்தட்ட 25-30 வருஷமா பிரம்மகுமாரிகள்கிட்ட ஞானத்தில் இருக்கிறேன். சரி, அப்படி ஒரு நாளும் எனக்கு சொல்லப்பட்டதாக தெரியலை. ஆனால் நீங்கள் உங்களுடைய சக்தியையும் இதையும் கூட்டிக் கொள்றேன்டா சில இதுகள் கடைப்பிடிக்கத்தான் வேணும். சரி, அது நீங்கள் பிடிக்காம இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் உங்கள் அந்தஸ்தை கூட்டணும்டா சில இதுகள் கடைப்பிடிக்கத்தான் வேணும். நீங்கள் உங்களுடைய சுதந்திரமாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் பிரம்மகுமாரிகள்கிட்ட வந்து ஞானம் இருக்குது, யோகம் இருக்குது. சிலர் வந்து ஞானத்தை மட்டும் எடுக்கிறாங்க, யோகத்துக்கு போகிறது விருப்பப்பட மாட்டாங்க. சரி, ஆனால் சிலர் வந்து யோகம் மட்டும் செய்வாங்க, ஞானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த இதை தெரிவு செய்கிறீங்களோ அதனுடைய பலன் அது வாய்க்க உங்களுக்கு கிடைக்கும் பிரதர். சரி பிரதர். வேற என்ன பிரதர், வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லை, சந்தேகம் தீர்ந்துட்டு பிரதர். நன்றி பிரதர். ஓம் சாந்தி.